அம்மா 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 என்னை ஈன்றெடுத்த தாயே அம்மா 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 என்னை ஆதரித்தருள்வாயே ஸ்ரீ துர்க்கையம்மா அம்மா 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 அம்மா. வணக்கம். இன்று ஒரு புனிதமான நாள். உலகெல்லாம் போற்றும் தாய்க்குலத்து அன்னையர்கள் தினம். உலகெல்லாம் போற்றும் தாய்க்குலத்து அன்னையர்களுக்கு என் நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். என்னை முதலில் ஈன்றெடுத்த தாய்க்கும் என் தாயையும் என்னையும் உருவாக்கிய தாய் அன்னை ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரிக்கு என் முதல் வணக்கங்களும் நமஸ்காரங்களும். தாய்க்கு ஈடு இணை வேறு இல்லை. தாய்க்குலம் இல்லையேல் இவ்வுலகம் இல்லை. நம்மை ஈன்ற தாய் சக்தியாகிறாள். ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் தாய்தான். அவள் இல்லையேல் ஒரு குடும்பம் ஏது? கிடையவே கிடையாது. ரோஜா மொட்டன அவள் கருவில் உதித்த நம்மை ஒவ்வொருவரையும் ரோஜா மலரென ஈன்றெடுத்து வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தெய்வத்தாய். நம்மை வெளி உலகிற்கு அறிமுகம் செய்ய அவள் பல இடையூறுகளை சந்தித்தாலும் தாய்மை என்னும் பதவியை அடைவதே அவளுக்கு பேரின்பமாகிறது. நம் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் சதையும் நரம்புகளும் அவளுடையதுதான். தாயைப் போல ஒரு கோவிலும் இல்லை என்று அன்றே சான்றோர்கள் கூறிவிட்டார்கள். நம்மை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்த தெய்வத்தாயை நாம் ஒவ்வொருவரும் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். நம் தாயே நமக்கு சுவாசமாகிறாள். நம் தாயே நாம் ஒவ்வொருவரும் விடும் மூச்சாகிறாள். நம் கண்முந்தே நிற்கும் நடமாடும் தெய்வமாகிறாள். அவளே பசிப்பிணி தீர்க்கும் அன்னபூரணேஸ்வரி. அவளே நமக்கு கல்வி செல்வம் அளிக்கும் சரஸ்வதி தேவியும் ஆகிறாள். தாய் எனும் பக்தி சுடர்களை வாழ்த்தி நாம் கண்டிப்பாக வணங்க வேண்டும். என் பெற்ற தாயை எனக்கு கொடுத்து என்னையும் ஈன்றெடுக்கச் செய்த ஆதிபராசக்தி ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரியை நாம் அம்மா என்றும் அன்னை என்றும் அழைக்க வேண்டும். நான் பெற்ற தாயனுக்கும் மேலாக அவளை அன்பு செலுத்தி வணங்குகிறேன். என் தாய், தந்தை, குலம், கோத்திரம், என் உயிர் எல்லாமே என் அன்னை ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி தான். எங்கு பார்த்தாலும் அவள் முகம், எங்கு ஒலி கேட்டாலும் அவள் நாமம், எங்கு சென்றாலும் அவள் நிழல். காலையில் கண் விழித்தால் என் அன்னையின் கோபுர தரிசனம். எங்கெங்கும் நான் குழந்தைகளை பார்த்தாலும் அவள் பானந்தி அலங்காரத்தில் இருப்பது போல நான் காண்கிறேன். நான் அவளுக்கு ஒரு தாலாட்டும் பாடிவிட்டேன். என் தாய் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியை நினைத்து எது செய்தாலும் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம்தான்.
இவள் குழந்தையாய், குமரியாய், கன்னியாய், தாயாய் உருவெடுத்து நமக்கு அருள் புரிகிறாள். இத்தகைய சக்தி வாய்ந்த அருள்மிக்க புகழ்மிக்க தாயை பக்தர்களுக்கு ஸ்வேதக்ஷேத்திர திருக்கோவிலில் அன்னையாக நமக்கு பொக்கிஷமாக அருளிய அமரர் வேதஞானி ஸ்ரீ ராமு சாஸ்திரிகள் திருமதி ராதா அம்மா அவர்களுக்கும் என் அனந்த கோடி நமஸ்காரங்கள். தற்போது இத்திருக்கோவிலை வெகு சிறப்பாக நடத்தி வரும் பிரதான அர்ச்சகர் டாக்டர் வசந்தகுமார் சாஸ்திரிகளுக்கு என் உளம் கனிந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இத்திருக்கோவிலை நாங்கள் எங்கள் தாய் வீடாகத்தான் நினைத்து வருகிறோம். எங்களுக்கு வரும் இன்ப துன்பங்களை எங்கள் தாயாகிய ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரியின் காலடியில் அம்மா நீயே பார்த்து கொள்ளம்மா, நல்லது தீயது என்பது உனக்குத்தான் தெரியும் என்று சமர்ப்பித்து விடுவோம். தாயினும் பக்தி சுடர்களை வாழ்த்தி வணங்குவோம், போற்றுவோம், பணிவோம், வெற்றி கொடி நாட்டுவோம். அன்னையர்கள் வெற்றி கொடும் நாட்டுவார்கள். தாய்மை என்னும் பதவி எல்லோருக்கும் அத்தனை சுலபத்தில் கிடைத்து விடாது. கடவுளின் அனுக்கிரகமும் புண்ணியமும் செய்திருக்க வேண்டும். வாழ்க தாய்க்குலம், வாழ்க அன்னையர் குலம், வாழ்க அன்னையர்கள் தினம். வணக்கம். நான் ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரி திருக்கோவிலின் பக்தை. வணக்கம்.